Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான சிக்கன் நக்கெட்ஸ் வீட்லயே எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஸோ சைடில் இருக்கிறது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த கட் பண்ண கியூப்ஸ் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரெட் ஸ்லைசஸ் நல்லா blend பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா blend பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் பீசஸ் வந்து சேர்த்துடலாம். பாருங்க நான் ஒரு 100 கிராம் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கன் பீசஸ் சேர்த்துருங்க. இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பெப்பர் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா ஃபுல்லாக blend பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஸோ பாருங்கள் டெக்ஸ்டரு. இந்த சிக்கன் நக்கெட்ஸ்க்கு ஃப்ளேவர் ஃபுல்லாக பெப்பரோடது தான் இருக்கணும். நீங்கள் வந்து நார்மல் சில்லி பவுடர் நீங்கள் சேர்க்காதீங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மிக்ஸ்சர் வந்து நான் கவுண்டர் டாப்பில் போட்டுடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போது கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து சப்பாத்தி டோ ரெடி பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்க எவ்வளோ ஷைனிங்காக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு ரோலர் வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம், இல்லைனா கையிலேயே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. நார்மல் சைஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டபுள் சைஸ் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு நைஃப்பில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ண வராது, ஆயில் அப்ளை பண்ணால் தான் கட் பண்ண வரும். சிக்கன் நக்கெட்ஸ்க்கு எக்ஸாக்ட் ஷேப் வந்து நீங்கள் கட் பண்ணணுன்ட்டு இல்லை, எப்படி வேணுமா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்யூப்ஸாக போட்டுக்கிறேன் இப்போது. ஸோ பாருங்கள் சூப்பரான சிக்கன் நக்கெட்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதோட திக்னஸ் பார்த்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் குண்டாகும் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்ட பிறகு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையில் தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், பால் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிக்கன் பீசஸாக எடுத்துட்டு இப்போ இந்த முட்டையோட லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அந்த டோலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்றா நம்ம பிரெட் கிரம்ஸில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஃபோக் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையிலேயே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரெட் கிரம்ஸ் நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ ஃபோக்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிரெட் கிரம்ஸ் வந்து கோட் பண்ணிக்கோங்க. இது கோட் ஆயிட்ட பிறகு நீங்கள் கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க இது வந்து உடனே நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். இது வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து 1 டைம் வந்து ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணி டீ டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு.
நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக பிளேட்டில் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கனை. நான் வந்து இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், நிறைய சம்மர் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. ப்ளீஸ் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.